ஓகே ஓகே. அப்போ நீங்கள் கேட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இல்லைன்ற பிரச்சனை. ஓகே, யார் முதல்வராக வர வேணும் என்றால் நாங்கள் அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் யாரை வேணும் என்றாலும் சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்ட அந்த 7 பேருக்குள்ளேயும் இப்போது நாங்கள் பார்த்த அளவில் டிசிசி மீட்டிங் என்றாலும் சரி தான், பட்ஜெட் மீட்டிங் என்றாலும் சரி தான், டெண்டர் நோட்டிஃபிகேஷன் என்றாலும் சரி தான், வீதி அபிவிருத்தி என்றாலும் சரி தான், பாராளுமன்றம் என்றாலும் சரி தான், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரி தான், எதிர்கட்சி என்றானது தான், ஆளுங்கட்சி என்றாலும் சரி தான், அமைச்சர் என்றாலும் சரி தான், ஜனாதிபதி என்றாலும் சரி தான், நிமிந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆள் குற்றச்சாட்டுக்களை நேராக நெற்றிக்கு நேரே பாராளுமன்றத்திலே நேரே சொல்லுவார். இப்படி நடைபெற்றிருக்கிறது, இதுதான் உண்மை. கைது செய்ய போகிறாயா, கைது செய் என்று கையை நீட்டி விலங்கு போட்டுக்கொண்டு நேரே சிறைச்சாலைக்கு சென்று வரக்கூடிய ஒரு அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இல்லை. அவர் ஒரு வைத்தியர். எதுவாக இருந்தாலும் நேரே பேசக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், மன்னாருக்கு போய் உங்களுக்கு தெரியும், ஒரு தாயும் குழந்தையும் இறந்தது மருத்துவ பிரிவின் தவறால் தான் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் நேரே உள்ளுக்க போயிட்டு வெளியில் வந்தார் என்று அந்த பிரச்சனைக்குரியவர்களை நிப்பாட்டி இருக்கிறார்கள். இப்போது எங்களுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. யாழ்ப்பாணம் மருந்தக களஞ்சியம் எப்படி எரிந்தது? உலக காலம் எரியவில்லை, திடீரென்று எரிந்ததா? மருந்துகளை எடுத்து தனியார் வைத்தியசாலைக்கு பகிர்ந்தளித்து விட்டு கொளுத்தி விட்டு மருந்து இல்லை என்று தனியார் வைத்தியசாலைக்கு போங்கொண்டு சொல்லுகிறார்கள் என்று இப்போது அங்கிருந்து வருபவர்கள் சொல்கிறார்கள். உண்மை எங்களுக்கு தெரியாது. மருந்தகத்தை கொளுத்துவது, மருந்தை விற்பது, மருந்தகத்தை கொளுத்தி விடுவது கேட்டால் எரிஞ்சு போய்விட்டது. இந்த சீனி சண்முகம் உங்களுக்கு தெரியும் ஏன் சுடப்பட்டார் என்று கேட்டால், ஒரு மூட்டை சீனிக்கு ₹1 பிரேமதாசாக்கு கப்பம் சீனியை இறக்கினான். அப்போ அவர் பார்த்தார், அவர் வர்த்தகர் தானே, கிழக்கு மாகாணத்திலே சீனியை இறக்கி விட்டு வெறும் சாக்கை போட்டு கிழக்கு மாகாணத்தில் தாட்டு போட்டு சீனி தண்ணி வந்து கரைஞ்சி போயிட்டு என்று சொன்னார். உடனே சுட்டு கூட்டார், பிரேமதாசா சுட்டு போட்டார். அவருடைய விசுவாசிகள் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அவர் 5 பஞ்சலிங்கத்தை வச்சிருந்தவர். உங்களுக்கு தெரியும் தானே, பாஸ்கரலிங்கம், மேயராக இருந்த கணேசலிங்கம் எல்லாம் வச்சுருந்தானே. அவருக்கு சீனி சண்முகத்தின் விளையாட்டை சொல்லி விட்டாங்களா, அவர் சுட்டு விட்டார். எனக்கு காசு தராமல் நீ கமிஷன் சீனி இறக்கி விற்று போட்டு பொறிஞ்சாக்க போட்டு கப்பலுக்கு தண்ணி வந்தது கரைஞ்சி போச்சு சீனி என்று காட்டுறியாண்டு போட்டு தெரியும். எனவே அப்படித்தான் இப்போது மருந்தகத்தின் களஞ்சிய சாலையை கொளுத்தி விட்டார்கள். மருந்து உள்ளுக்கு இருந்தது என்ன, எல்லாம் இருந்தது உண்மை, எரிந்து விட்டது. எனவே பாவனைக்கு இல்லை, நோயாளர்களுக்கு வழங்க முடியவில்லை. எனவே தனியார் வைத்தியசாலைக்கு போங்க, விஷயம் முடிஞ்சு. இப்போது வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் இதற்கு என்ன செய்வாரோ தெரியாது. இப்போ அது கேட்க முடியாது என்று கேட்டால், அவர் வைத்தியசாலையோடு முரண்பட அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவங்க கூட்டியன் வந்து தெரியும் பாராளுமன்றம் வரைக்கும் வைத்தியர் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை ஏற்றி இறக்கித்தான் விட்டிருக்கிறார். எனவே இதுகளில் அவர்கள் ஒரு வைத்தியர் வழியிலே வந்து உண்மையை சொன்னதன் மூலம் உலகம் அறிந்தது, ஊர் அறிந்தது, விளக்கங்களும் விசாரணைகளும் கோரப்பட்டது. ஆனால் மக்களுக்கு அது பயன் தந்ததா? லஞ்சமும் ஊழலும் நிப்பாட்டுகிறார்களா? இல்லை. இதுதான் ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கு போகிறவர் புற்றுநோய் வைத்தியசாலையை கொழும்புக்கு இணைங்க என்று வைத்தியரின் கோரிக்கையை வடக்கு அபிவிருத்தி இணைப்பு கூட்டத்தில் கேட்குறார். ஒரு புற்றுநோய் வைத்தியத்துக்கு போகிறவர் புற்றுநோய் வைத்தியசாலை வைத்திய அதிகாரியின் கோரிக்கையை வைக்கிறார், மத்திய அமைச்சோடு இணைங்கள். தனக்கு சிகிச்சை செய்வதால் அவர் கேட்கின்ற கோரிக்கையே இருக்கிறார். இதற்கு பின்னால் யார் போவது? நான் சொன்னது தான், தெளிப்பலை வைத்தியசாலையை மத்திய அமைச்சோடு இணைத்தால் மத்திய அமைச்சருக்கு நீங்கள் மார்கமைக்குத்தான் ஏற்றுவார்கள் உங்களை. ஆம்புலன்ஸும் இல்லை, நீங்களாகவே போங்க என்றுவார். யார் போய் அங்கே தங்குவது? அங்கே ஒரு பௌத்த துறவி வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு பாதுகாப்பாக தன்னுடைய பிகாரையில் வந்து தங்குங்கள், இங்கே யாரும் பாதுகாப்பு கெடுபிடி இல்லை என்றால், ஆரோக்கியமாக வருபவர் தான் ஆரோக்கியம் இல்லாத புற்றுநோயாளியை கூட்டிட்டு அவரை பிடிச்சி உள்ளுக்க போட்டால் வெளி கிடைக்க சுற்றி வளைப்பில் நீ யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து, நீ மட்டக்களப்பிலேருந்து வந்த, நீ பவுனியாலேருந்து வந்து பிடிச்சி போட்ட. அப்படி ஒரு கருணைகள் இருந்தது. இப்போ எல்லா தேரர்களும் ஒரு மாதிரி அல்ல. எனவே என்னை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன், இதில் மாற்று கருத்து இல்லை. மற்றவர்கள் எனக்கு தெரியாது. இப்போ நீதிபதி மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை போட்டால் போல நீதியரசரை வந்து அங்கே நிர்வாகம் நடத்த முடியாமல் இருக்கு. அவருடைய பதவி உயர்வு ஓய்வு பெற்றாரா அல்லது பதவி உயர்வு பெற்றாரா என்று இன்னுமே தெரியவில்லை. மாண்புமிகு நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு ஓய்வு ஏற்கப்பட்டதா, பதவி உயர்வு வழங்கப்பட்டதா அல்லது பதவி உயர்வு ரத்து செய்யப்பட்டதா, காலதாமதம் செய்யப்பட்டது சொல்லப்படுகிறது. எனவே நிர்வாக குளறுபடிகள் இருக்கின்றன. அதற்காக அவருடைய
அவர் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் மாகாண சபையை கைப்பற்றுவதற்கு போதுமான வாக்கு கிடைக்குமா என்றால் அது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய குழு அவர் வெற்றி பெறுவார். அவருடைய குழு மாகாணத்தை கைப்பற்றும் அளவிற்கு வவுனியா, மன்னார், கிளிநொச்சி எல்லா இடத்திலும் அவருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவருக்கு துணுக்காயிலேயும் பூநகரியிலேயும் பரிந்துரையிலேயும் அவருக்கு வந்தார்கள் அங்கத்தவர்கள். என்று கேட்டால் பொது தேர்தலில் அவர் வென்றார். பிறகு திருப்பி உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவருக்கு 3 உறுப்பினர்கள் 3 பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எனவே மாகாண சபைக்கு அவருக்கு கணிசமான ஆதரவு வரும், கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்வருக்குரிய அந்த ஸ்தானங்கள் பிடிக்க வேண்டும். அது தேர்தல் வருகின்ற போது அவரால் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களினுடைய செல்வாக்குத்தான். வைத்தியருக்காக வைத்தியரோடு நிற்பவர்கள் எல்லோருக்கும் போடுவார்கள் என்று இல்லை. ஆனால் தங்கை கௌசல்யா பெற்றுக்கொண்டார். ஒரு 200 வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த பிரச்சனை தவற விடப்பட்டது. கஜேந்திரகுமாரை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 175 வாக்குகளை வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியின் 2 பாராளுமன்ற உறுப்பினராக போயிருப்பார். கஜேந்திரகுமார் வீட்டை போயிருப்பார். நாங்கள் சொல்லித்தாரோம். பொது தேர்தல் களம் 175 வாக்கு வித்தியாசத்தில் தான் கஜேந்திரகுமார் தப்பினார். 200 வாக்கு கூட எடுத்திருப்பாராக இருந்தால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைக்கு கௌசல்யாவும் வைத்தியரும் பாராளுமன்றத்தில். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.